ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்னிங் ட்ரேடு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ட்ரேடுமே நான் எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்னா எந்த பேட்டர்னும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு நான் பேஸ் பண்ணி எடுத்தது சிபிஆர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னோட 20 SMA 50 SMA. ஸோ அதனுடைய பிரேக் அவுட் ரிவர்சல் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங்லேயே கேப் அப் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நாஸ்டாக்கும் சரி மற்ற இண்டெக்ஸும் சரி நல்லா பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பாசிட்டிவ்ல இருந்தனால இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல கேப் அப்ல இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு என்ன ஆச்சு அதனுடைய ரிசல்ட் ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா மணி 3:07 இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. ஸோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்துருவோம். நான் இன்னைக்கு வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து நான் யூஸ் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி எந்த பேட்டர்னும் ஃபைன் பண்ண முடியல. ஸோ அதனால சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணேன் இன்ட்ராடேக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு எங்கே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 11க்கோ 11:15 தான் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரல. அதனால நான் எடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி எங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா R3க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சிபிஆர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா R3 டேரெக்டாக சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக சிபிஆரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 லைன் ஒன்றா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட் இந்த சென்ட்ரல் லைனில் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரல் லைனை தான் வந்து சென்டர் பிவோட் லைன்னு சொல்லுவாங்க. மேலே வந்து டாப் பிவோட் லைனு, கீழே வந்து பாட்டம் பிவோட் லைன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக இது வந்து ரொம்ப நேரோவாக ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மூமெண்டம் ரொம்ப வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டமோ இல்லை வந்து ஒரு பியரிஷ் மூமெண்டமோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒன் டைரக்ஷனில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இது வந்து இந்த லெவலில் இருக்கு. ஓகேங்களா? 33,600 இருக்கு. நமக்கு ஓப்பன் ஆனது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,150 அப்படிங்கிற லெவலில் போய் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் க்ளோஸ் எங்க இருந்திருக்கு இந்த 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 பிளாக் கலர் ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் ஃப்ரைடேவோட ஹையஸ்ட் பாயிண்ட் அதுதான் இந்த பிளாக் கலர் பாயிண்ட். ஸோ 33,722ங்கிறதா வந்து ஹை, லாஸ்ட் ஃப்ரைடேவோட ஹை. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது டினோட் பண்ணுது. ஓகே, அப்போ மேலே இருக்கிற இந்த 3 லைன் 1 2 3. ஸோ இந்த 3 லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா R1 ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. R1 R2 R3. அதே மாதிரி கீழே சப்போர்ட் 1 இந்த லைன் சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 சப்போர்ட் 3 அது S1 S2 S3ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரௌன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட லோ உங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு லோ. ஸோ இந்த லோ பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,390. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம சிபிஆர் சொல்றோம். இதோட சேர்த்து இந்த பிளாக் லைன் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைன் வந்து நமக்கு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 SMAன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலர் வந்தீங்கன்னா 50 SMA. ஓகேங்களா? 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஓகே, சரி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா R3க்கு மேலே வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த R3 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் 3. ஓகேங்களா? அப்படின்னா அதுதான் வந்து இந்த பிவோட்ல இருந்து லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 5-15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே க்ளோஸ் ஆச்சுனாவே அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ஃபார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் தான் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சிருக்கு. நம்ம என்ட்ரி இங்க இருந்திருக்கலாம். ஸோ என்ட்ரி இங்க இருந்துட்டு நம்மளுடைய டார்கெட் நம்ம எங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த R2ல வச்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த R1ல வச்சிருக்கலாம். எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா R1ல தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எங்க வச்சிருந்தாலும் உங்களுடைய டார்கெட் வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இன்னையோட ஹையில் வச்சிருக்கணும். ஓகே, 34,140 அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்க வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா நம்ம அந்த டைம்ல மார்க்கெட்டுக்கு உள்ள வரல. நான் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் வந்து
வந்து மார்க்கெட்டுக்கு உள்ள வந்தேன். எக்ஸாக்டா இந்த பொசிஷன்ல நான் ஒரு ட்ரேடிங் பிளான் வச்சிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இது R2ல இருக்கு. ஸோ இந்த R2ல இருந்து கீழே டவுன் ஆகி இந்த 20 SMA பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா என்டர் ஆகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனோன்னு என்டர் ஆனேன் ஆக்சுவலா. ஓகே, என்னோட டார்கெட் வந்து இந்த பிவோட்டை வந்து நான் டார்கெட்டா வச்சிருந்தேன். அட்லீஸ்ட் இல்லைன்னா இந்த லெவல், அதாவது ஃப்ரைடேவோட ஹை பாயிண்ட், ஹையஸ்ட் லெவலை வந்து தொடுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நல்லா க்ளோஸ் ஆனாலுமே இந்த இடத்துல கன்சல்ட் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேடு. ஸோ இது வந்து ஃபெயிலியர் ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 4355 ரூபா லாஸ். ஓகேங்களா. ஸோ குவான்டிட்டி எத்தனை பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து என்னுடைய லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4355 ரூபா. நான் பை பண்ணது 768 ரூபாய்க்கு, செல் பண்ணது 724 ரூபாய்க்கு. ஸோ அதுதான் அந்த லாஸ் ப்ரீமியம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட்ல வந்து 6343 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அதை எங்க நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ 50 SMA 20 SMA இப்போ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்சல் ஆனோடனே இங்க பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் கேண்டில் போட்டுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரான. ஸோ இங்க என்ட்ரானது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட். இது வந்து ஒரு ஸ்கால்பிங் ப்ராஃபிட் தான். ஓகேங்களா. இது வந்து பெரிய ட்ரெண்ட் கேப்சர் எதுவுமே கிடையாது, ஒரு ஸ்கால்பிங் ப்ராஃபிட் தான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 6300 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. பட் இதை வந்து நான் ஏன் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன், எக்ஸாக்டா நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து R2 தாண்டி நல்லா பிரேக் பண்ணல. ஸோ அதுதான் வந்து ரீசன். இங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி கேண்டில், ரொம்ப வீக்கான கேண்டில் இருந்துச்சு, புல்லிஷ் கேண்டில்ஸ். அதனால வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வீக் இல்லாம நல்ல புல்லிஷ் மூமெண்டம் இருந்திருந்தா என்னோட டார்கெட் வந்து R3ல தான் இருந்திருக்கும். ஸோ R3னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க கூட மறுபடியும் என்டர் ஆயிருக்கலாமேன்னு சொல்லலாம். பட் அது வந்து ஒரு நல்ல ட்ரேடிங்கா இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்றோம்னா அதையே தான் ஃபாலோ பண்ணணும். நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்ரேடு தான். அது ஃபெயில் ஆனாலும் சரி, பாசிட்டிவா வந்தாலும் சரி, 2 ட்ரேடு தான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரேடு. ஸோ அந்த 2 ட்ரேடு வந்து இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஃபெயில், நெக்ஸ்ட் ட்ரேட்ல வந்து ப்ராஃபிட். ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி பார்த்தா எனக்கு 2000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு, அன்னையோட ட்ரேடு முடிஞ்சு. ஸோ ஓவர் ட்ரேடு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த கான்செப்ட் வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்திருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் எல்லாம் வந்திருக்காது. இங்க பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் சுத்திட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டும் வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட ட்ரேட் நடந்துச்சு. ரெண்டாவது ட்ரேட் நான் என்டர் ஆன இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 குவான்டிட்டி 596 ரூபா 40 காசுல என்டர் ஆயிட்டு 638 ரூபா அப்படிங்கிறதுல நான் எக்ஸிட் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட 42 ரூபா ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதைத்தான் வந்து இது சொல்ல வருது. ஸோ 42 ரூபாய்க்கு எனக்கு வந்து 6300 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்கு நான் பண்ண இன்ட்ராடே பேங்க் நிஃப்டியில் பண்ணது. பட் நான் ஃப்ரைடே ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ அந்த பொசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ட்ரேட்ல இருக்கு. நான் வந்து அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு நான் சென்சிபிள் அக்கௌண்ட்ல காட்டுறேன். ஓகேங்களா. இது என்னோட சென்சிபிள் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து 33,600 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 33,600 புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 4 லாட்டு செல் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வந்து அயன் பட்டர்ஃப்ளை போடணும் அப்படின்னா நான் வந்து 33,100 புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்கேன், 34,100 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனுடைய கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாரு, நீங்க இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களே, மண்டே வந்து பெரிய கேப் அப் ஆக போகுது, பெரிய லாஸ் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அதுக்கு அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், இதுல வந்து லோ ரிஸ்க் தான் இந்த இதுல அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பிரேக் ஈவன் பாத்தீங்கன்னா 33,200. ஓகேங்களா. நான் எடுத்தது 33,600, என்னோட பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 33,200. ஸோ இந்த 33,200ங்கிறது வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள எக்ஸ்பைரியில க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு, எனக்கு எங்காவது ஒரு ப்ராஃபிட் வந்துடும். அதே மாதிரி மேல் சைடு பார்த்தீங்கன்னா 34,000 தான் என்னோட வந்து பிரேக் ஈவன். ஸோ இது வந்து ரொம்ப கிட்ட இருக்கு. பட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகேங்களா. நமக்கு இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஓகே, ரிஸ்க் வந்து நமக்கு லோ ரிஸ்கா இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும். பார்த்தீங்கன்னா வெறும் 9,000 தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். 9,900 ரூபாய் கிட்ட 10,000 ரூபான்னு வச்சுக்கோமே. ஸோ 10,000 தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம் லாஸ். பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு 40,000 ரூபா வந்து ப்ராஃபிட் வரும். அப்படின்னா 1:4. ஓகேங்களா. நான் ₹1 ரிஸ்க் வச்சு 4 ரூபாய் சம்பாதிக்க போறேன். இன்கேஸ் என்னோட ரேஞ்சுக்குள்ள, என்னோட பிரேக் இவனுக்குள்ள மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து நான், அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நீங்க இன்னைக்கு ஈவினிங் கூட இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனா என்ன கொஞ்சம் லாஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அது உங்களுடைய ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எக்ஸ்பைரிக்கு க்ளோஸ் போக
போக போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ், அதாவது உங்களுடைய ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து போடல, இன்னைக்கு போடல, அன்னைக்கே போட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாக வரும் அப்படிங்கறக்காக. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு 35% தான். அதாவது இந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 35% தான் இருக்கு. பட் ஸ்டார்டிங்கில் வெள்ளிக்கிழமை போடும்போது வெறும் 30% தான் இருந்துச்சு. இப்போ 35% இருக்கு. ஓகே, இது பெட்டர் தானே? ஸோ ஓவராலாக பார்த்தா 10,000 ரூபாய் கொடுத்து நான் 40,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதே இடத்துல எக்ஸ்பீரி அன்னைக்கு க்ளோஸ் பண்ணால் கூட எனக்கு 18,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும். பட் நமக்கு தெரியாது இது எங்கே போகும்னு சொல்லிட்டு நான் ரிஸ்க் கம்மியாக இருக்குங்கிறனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் ஒரு நாள். கண்டிப்பாக இப்போ இல்லை, பட் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட பொசிஷன்ஸ். ஓகே, நான் இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இன்னைக்கு 2 ட்ரேடு, ரெண்டுமே இன்ட்ராடே ட்ரேடு, ரெண்டுமே ஆப்ஷன் பையிங்கில் பண்ணுது, ரெண்டுமே இந்த மணி ஆப்ஷன் பையிங். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்பிளாக கொஞ்சம் பாயிண்ட் மூவ் ஆனால் கூட எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இன்னைக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் டே தான். பட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓவராலாக கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் யாராவது செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறீங்கனால அந்த சப்போர்ட்டை மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.